ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டோக்கியோ கூலோட தமிழ் டப்பிங் நம்ம கிரன்ச்சிரோலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஸ்லோவாக தான் பேசுவேன். ஏன்னா வந்து ஜனநாயகன் படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் வந்து குரல் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கன்னட்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அனிமே, அதாவது ஓகேவா, ஃபைனலி வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து வந்துருச்சு. அது வேறு எந்த அனிமேவும் கிடையாது. அனிமே கம்யூனிட்டியில் ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லப்படுற டோக்கியோ கூல் அனிமே தான். இந்த அனிமே பற்றி கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இது ஃபேவரேட் அனிமேவாக இருக்கும், சிலருக்கு இது ஃபஸ்ட்டு டார்க் அனிமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம தமிழில் அஃபிஷியலாக வந்து பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நானும் இந்த அனிமே தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆனோடனே ரொம்ப எக்ஸைட்டடாக போய் ஃபஸ்ட் எபிசோட் ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஸ்டோரியை விட ஃபஸ்ட்டு டப்பிங் தான் முக்கியம். ஏன்னா வந்து நான் ரிவ்யூ பண்ணணும், தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, வாய்ஸ் எப்படி இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, எமோஷன் எப்படி கேரி பண்ணியிருக்காங்க, கிரிஞ்சாக இருக்கா, இதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா, நான் எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே நான் ஸ்டோரியை விட டப்பிங்கை தான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஒரு டைலாகும் ஒரு கேரக்டர் வாய்ஸும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நார்மலான அனிமே பார்த்தா என்ன ஃபீலிங் கிடைக்குமோ அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஓகே, டப்பிங் இப்படி இருக்குது, வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த டப்பிங் என்ன பண்ணிச்சு அப்படின்றது புரிஞ்சுது. ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த கெனக்கி அப்படின்ற கேரக்டரோட நம்ம லைஃப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆரம்பித்ததும் நான் டப்பிங் அனலைஸ் பண்ணுறதை மறந்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டேன். கெனக்கி என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன நடக்குது, அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற க்யூரியாசிட்டி வந்து இருந்துச்சு. நான் பார்க்குற லாங்குவேஜ் தமிழா, ஜாப்பனீஸா, இங்கிலீஷா அப்படின்ற ஒரு தாட்டே வந்து எனக்கு போகவே இல்லை. ஓகேவா, அதுதான் வந்து ஒரு நல்ல டப்பிங்கோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்க்குற லாங்குவேஜை மறந்து நம்ம ஃபுல் அட்டென்ஷனும் இந்த ஸ்டோரிக்கு மேலே வந்து இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த டப்பிங் ஆல்ரெடி வின் ஆயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ வந்து இந்த டப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு டோக்கியோகளோட தமிழ் டப்பிங் பார்த்தப்போ எக்ஸாக்ட்லி அதே ஃபீல் தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அனிமேக்கு தமிழ் டப்பிங் பண்ணுறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா டோக்கியோக்குள்ளே வந்து எமோஷன் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நார்மல் காலேஜ் லைஃப் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த டார்க் வேர்ல்டு வந்து இருக்கும், அப்புறம் வந்து ரொம்ப அந்த ஆங்கர், பெயின், எமோஷன்ஸ், இந்த மாதிரி அந்த டப்பிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாப்பனீஸில் நமக்கு பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து இந்த தமிழ் டப்பிங் பண்ணுறது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிரன்ச்சிரோல் இந்த அனிமேக்கு நல்ல கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டரும் மிஸ் மேட்ச் ஆகலை. அதாவது ஒரு கேரக்டருக்கும் சூட் ஆகிற மாதிரியான வாய்ஸை செலக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கனக்கி, நம்ம ஹீரோ கேரக்டரை பற்றி சொல்லணும். ஸ்ட்ரைட்டாக வந்து அவன் ஒரு இன்னசென்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா, அவனோட வாய்ஸில் அந்த இன்னசென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஸ்டார்டிங் டைமில் ஓகேவா நல்லாவே தெரியுது. அதே மாதிரி சீரியஸ் மூமெண்ட்ஸ் வரும்போது எமோஷன் வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த சீரியஸான மூமெண்ட்ஸ்லாம் வரும்போது, உதாரணத்துக்கு நம்ம கெனக்கி டேட் பண்ணணும்னு நினைக்கிறவளே ஒரு கூல் தான். வந்து அவனை கடிக்கணும், அவனை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனை ஈஸியாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, தமிழ் டைலாக்ஸ் ரொம்ப வந்து லோக்கலைஸ் பண்ணாமல், அதாவது தமிழுக்காக ரொம்ப வந்து லோக்கல் பண்ணாமல், அதே நேரத்தில் ரொம்ப இந்த புக்கில் இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஜாப்பனீஸில் இருந்து அப்படியே இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பண்ண மாதிரியும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற மாதிரியான ஒரு தமிழில் ஸ்மூத்தாக ஃப்ளோவாக கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் டைலாக்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலான ஃபீலிங் வரல. அதே டைம் நமக்கு வந்து இந்த தாட்டிங்கே வரல. நம்ம வந்து தமிழ் டப்பிங் பார்த்துட்ருக்கோமா, இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோமா, ஜாப்பனீஸ் பார்த்துருக்கோமான்ற எந்த ஒரு தாட்டுமே வராமல் நீட்டாக போயிட்டுருக்கு. நம்ம கதையை கவனிச்சிட்ருக்கோம். இது வந்து நான் இந்த டோக்கியோக்குள்ளே முக்கியமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நோட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சவுண்ட் மிக்சிங்கை வந்து நான் சொல்லி அவனை நம்ம டப்பிங் நிறைய தமிழ் டப்பிங்கில் வந்து கிரன்ச்சிரோலில் நான் சொல்லலை, கிரன்ச்சிரோல்லையுமே 1-2 தமிழ் டப்பிங் அப்படி வந்திருக்கு. அனிமே டைம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய லோக்கலில் டப் பண்ணுறதெல்லாம் என்ன ஆகும்னா, பிஜிஎம் வந்து ஒன்று ஹையாக போயிடும், தமிழ் டப்பிங் கேட்காது. இல்லைனா தமிழ் டப்பிங் வாய்ஸ் மட்டும் ஹையாக இருக்கும், பிஜிஎம்லாம் கேட்காது. ஸோ அந்த அனிமையோட எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு போயிடும். பட் இதில் வந்து இந்த பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், வாய்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் வந்து கொடுக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 2-3 நிமிஷத்துக்கு டப்பிங்கிற விஷயத்தையே மறந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த தமிழ் டப்பிங்க்கு நான் கொடுக்குற ஒரு பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க கிரன்ச்சிரோல். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் இல்லைனா டோக்கியோ கூல் ஃபேன்ஸ் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒரு ரீவாச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தமிழ் டப்பிங்கில் ரீவாச் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங். அண்ட் அதே நேரத்தில் நம்ம தமிழ் டப்பிங்கை சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நிறைய கல்ட் கிளாசிங்கான அனிமேஸ்லாம் நமக்கு தமிழ் டப்பிங்கில் வரும். நீங்கள் வந்து பெர்செக்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்ன ப்ரோ நீ தமிழ் டப்பிங்கை தூக்கி பேசிகிட்டு இருக்க, ஜாப்பனீஸில் பார்த்தா தானே கெத்து அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. பெர்செக் நான் ஜாப்பனீஸில் பார்த்துருக்கேன், ஒன் பீஸ் ஜாப்பனீஸில் பார்த்துருக்கேன், நான் மேக்ஸிமம் எல்லா அனிமேலும் ஜாப்பனீஸில் பார்த்துருக்கேன்.
பட் தமிழில் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்குல்ல, நம்ம கம்யூனிட்டி நம்ம மாதிரி நிறைய பேர் தமிழ் டப்பிங்கில் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங்கில் வரும். டோக்கியோக்குள்ளே 2014 வந்த அனிமே இப்போ தான் தமிழ் டப்பிங்கில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இப்போ வந்து நம்ம டோக்கியோக்குள் அனிமே பற்றி பேசலாம். தமிழ் டப்பிங்கை நான் சொல்லிட்டேன், 10க்கு நான் 10 கொடுப்பேன். தமிழ் டப்பிங்கில் எந்த குறையும் கிடையாது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அனிமே பற்றி பேசுகிறேன். இந்த அனிமே பார்க்கலாமா, யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பேசிடுறேன். ஏன்னா இந்த அனிமே எல்லாருக்கும் அனுமானது கிடையாது. இப்போ டோக்கியோக்குள் அனிமே பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நார்மல் ஆக்ஷன் அனிமே கிடையாது. நீங்கள் வந்து டீமன் ஸ்லேயர், ஜுட்சு கைசன், சோலோ லெவலிங் மாதிரி ஃபுல் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா டோக்கியோக்குள் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஒரு அனிமே. பட் வந்து ஆக்ஷன் பேஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் சைடாக ஒரு அட்மாஸ்பியர், எமோஷன், இந்த டார்க் சைடு ரொம்ப காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த வேர்ல்டு வந்து நார்மல் வேர்ல்டு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே வேறு டேஞ்சரஸான ஒரு வேர்ல்டு இருக்குது. அந்த 2 வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஹீரோ கேரக்டர் மாட்டிக்கிட்டா என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறான், அதுதான் இந்த அனிமையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். அதுதான் இந்த அனிமையை நம்ம இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். மெயின் கேரக்டர் வந்து கெனாக்கியை பார்த்தா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பான். அவனோட லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ், புக்ஸு, டேட்டு, அதாவது டேட்னா டேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அவனோட மொத்த லைஃபுமே திருப்பி போட்டுரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் எடுக்கிற டிசிஷன்ஸு, அவனோட ஸ்ட்ரகிள், அவனோட கன்ஃபியூஷன், அவனோட ஃபியர், இதெல்லாம் தான் இந்த அனிமே வந்து கொண்டு போகுது. அதாவது அவனுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணுறான், அவனோட கேரக்டரோட க்ரோத் தான் இந்த அனிமேவே. இதை நான் ஸ்பாய்லர் இல்லாமல் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட் எபிசோட் முடியும் போதே உங்களுக்கே புரியும், ஓகே இது ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்டோரி போல் இருக்குது, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஆக்ஷன் அனிமே. ஆனால் நம்ம நினைக்கிற ஆக்ஷன் அனிமே கிடையாது, சோலோ லெவலிங் மாதிரின்னு உங்களுக்கு புரியும். அதுவும் டோக்கியோக்குள்ளோட பிக்கஸ்ட் ப்ளஸ் என்னென்னா அது அன்னெசரியாக ஒரு ஃபாஸ்ட்டான பேசிங்கில் போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டை பில்ட் பண்ணுவாங்க. கேரக்டர்ஸ் நமக்கு வந்து புரிய வைப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து இதுக்கு தான் வருது, இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி புரிய வச்சு நமக்கு கதையை கொண்டு போகிறனால அதோட இம்பேக்ட்டும் எமோஷனும் ரொம்பவே சீரியஸாக நமக்கு கூட கனெக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த அனிமேல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டார்க் டோனில் ஒரு மிஸ்ட்ரி ஃபீல் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சேர்ந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும். சில சீன்ஸ்லாம் வந்து டைலாகை விட சைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அனிமேல. அதுவும் தமிழ் டப்பிங்கில் அந்த ஃபீல் வந்து மிஸ் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது அந்த ஃபீலு. ஸோ அதே இம்பேக்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ், இங்கிலீஷுக்கும் ஈடு கொடுக்குற அளவுக்கு தமிழ் டப்பிங்கை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி தமிழ் டப்பிங் கிட்ட வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா டப்பிங் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணலை. ஓகேவா? சில டப்பிங்கில் வந்து எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறது ஓவராக கத்துவாங்க, இல்லைனா ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து கிரிஞ்சாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஃபீல் வரலை. கேரக்டருக்கு என்ன எமோஷன் வேணுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால டைலாக்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. இன்னொன்று நல்லா நான் நோட் பண்ணேன், அண்ட் அந்த ஜாப்பனீஸ் பேரை தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நிறைய டப்பிங்கில் வந்து தப்பாக பண்ணுவாங்க. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே டைம்ஸில் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஜப்பானில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 85% அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 1-2 விஷயங்கள் ஆட் பண்ணி பக்காவாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நான் இந்த ரிவ்யூ பண்ண உட்காந்தப்போ கூட டப்பிங்கில் ஏதாவது குறை இருக்கும் அப்படின்னு தான் வந்து தேடினேன். ஆனால் எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லா டப்பிங்லையும் இருக்கும். ஆனால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா இந்த தமிழ் டப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன் 2-3 நிமிஷம் வரைக்கும் தமிழ் டப்பிங்கை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறதே மறந்து ஃபுல்லாக அந்த கணக்கி அப்படின்ற கேரக்டரோட ஜேர்னிக்குள்ளே போயிட்டேன். ஒரு தமிழ் டப்பிங் ரிவ்யூ பண்ணுறவனா இல்லை என்னோட சேனலாக ஒரு அனிமே ஃபேனாக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறவனுக்கு இதோட ஒரு ஹாப்பினஸோ இல்லை அந்த தமிழ் டப்பிங் பண்ணவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டோ இதோட என்ன வேணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அந்த டீமுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். டோக்கியோ கூல் வந்து தமிழ் டப்பிங் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிரன்ச்ரோல் இன்னும் இதே மாதிரி நிறைய குவாலிட்டியில் கிளாசிக் அனிமேஸ்லாம் வந்து தமிழில் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எந்தெந்த அனிமேலாம் தமிழ் டப்பிங்கில் வரணுமா அப்படின்றத நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு பெஸ்ஸுக்கு நம்ம டோக்கியோ கூலு இந்த மாதிரி அந்த பேர்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி அனிமேலாம் தமிழ் டப்பிங்கில் வரும்போது இப்படி ஒரு அனிமே இருக்குன்றது தமிழ் ஆடியன்ஸுக்கு நிறைய தெரிய வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் வந்து ஒரு 50-50 தான் அது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தமிழ் டப்பிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜாப்பனீஸில் பார்த்துருந்தா கூட இதை வந்து நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல வரணும் என்னென்னா எல்லாருக்கும் இந்த அனிமே கிடையாது. நான் சொன்னதுக்கான காரணம் ரொம்பவே கோரு ப்ரூட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரத்தம் தெரிக்கும், குடல், குந்தாணி எல்லாமே வெளியே வந்து கிடக்கும். ஸோ வந்து அதை வந்து சாப்பிடுவாங்க. அந்த கூல் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் இருக்கிறவங்கலாம் வந்து மனுஷனை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அது ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு எனக்கே பார்க்கும்போது.
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்கிறேன்னா கேவலமாக இல்லை, கதைக்கு அது தேவை, இதுதான் அந்த கதையை. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு அந்த பிளட்டை பார்த்தா பயம் வரதோ இல்லை வந்து மனுஷனை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு கோரான ஒரு கண்டென்ட் இந்த அனிமையில் இருக்குது. ஸோ அதை பற்றி பாதிப்பு ஏதாவது இருக்கிறவங்கலாம் இந்த அனிமே பார்க்காதீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூவோ இல்லை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரிவ்யூ இந்த அனிமே இப்படி தான் இருக்குது, இல்லைனா ஒரு ரீல்ஸில் ஒன்று 2-3 எடிட் இல்லை வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து திடீர்னு நைட்டு தூக்கம் வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்லாம் உள்ளே நிறைய இருக்குது. நான் வந்து நிறைய அனிமே பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு காமனாக இது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. பட் நான் ஒரு சில கேசஸில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது பாதிப்பு இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா அஃபெக்ட் பண்ணும், இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி ஃபைனலி தமிழ் டப்பிங் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.